கேமராமேன்களும் தொடரும் காதலும். திடீரென்று வைரலான சிஎஸ்கே ஃபேன் கேர்ள். ஐபிஎல் தொடங்கிய காலம் முதலே அடுத்த 3 மாதங்களுக்கு சர்ச்சைகளுக்கும் பொழுதுபோக்கிற்கும் பஞ்சமே இருக்காது. ஈசாலா கப் நமதே என ஒரு கூட்டம் பொங்கியெழ, என்றும் என்றென்றும் தல தோனி வழியில் என மஞ்சள் படை கோஷம் போடும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே மற்றும் ஆர்ஆர் களம் கண்டது. முதலில் விளையாடிய ஆர்ஆர் 181 ரன்கள் எடுத்து அடித்து விளாசியது. அடுத்து களமிறங்கிய சிஎஸ்கே படை ஆரம்பம் முதலே தடுமாறியது. சரியாக 15வது ஓவரில் கேப்டன் ருத்ராஜ் 63 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து இறங்கிய தோனி 18வது ஓவரில் 6 விளாசினார். டெத் ஓவரில் டீமுக்கு ஹோப்பாக இருந்த தோனி திடீரென்று அவுட்டாக ரசிகர்களுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி. தோனி அவுட் ஆனதும் அப்போது ஒரு இளம்பெண்ணோட ரியாக்ஷன் தான் இப்போது நம்ம இலசுகள் மத்தியில் ட்ரெண்டிங். அடுத்து என்னப்பா, ஐடி தானே? இந்த நிலையில்தான் அந்த இளம்பெண் தன்னோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க பேரு ஆர்யா பிரியா. 19 வயதான இவங்க குவாஹத்தியில படிச்சுக்கிட்டு வராங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் 1000க்கும் குறைவான ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. நான் சமூக ஊடகங்களில் பெரிய ஆள் இல்லை, எனக்கு பிடித்த போதெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன் என்று ஆர்ய பிரியா கூறினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவங்களுக்கு இப்போது இன்ஸ்டாகிராமில் 1,50,000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்களாம். ஸ்டேடியத்தில் போட்டியை பார்க்க நாள் முழுவதும் நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். நான் எப்போதும் கனவு கண்ட அந்த அழகான மாலை இறுதியாக வந்துவிட்டது. அந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடனும் நான் சென்றேன். அதனால் என் இதயம் உற்சாகமாக இருந்தது. போட்டி ரொம்ப குரூஷியலான டைம்ல போயிட்டு இருந்தது. நான் அந்த கேட்சை பற்றி யோசிக்கவே இல்லை. தோனி கேட்ச் அவுட் ஆனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததால் என்னோட ரியாக்ஷன்ஸ் அப்படி வெளிப்பட்டது. ஆர்ய பிரியாவுக்கு சிஎஸ்கே மீதான காதல் குழந்தையாக இருந்தபோதே தொடங்கியிருந்தது. நான் எப்போதும் சிஎஸ்கேவையும் தோனியையும் நேசிக்கிறேன் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த சீசனில் சிஎஸ்கே அணி தனது முதல் 3 போட்டிகளில் 1 மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாலும் மீண்டும் அணிக்கு திரும்பும் என நம்பிக்கையுடன் கூறினார். அணிக்கு பேட்டிங் வரிசையில் சில மாற்றங்கள் தேவை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அவர்கள் மீண்டும் வந்து இந்த ஆண்டு 6வது பட்டத்தை வெல்வார்கள். ஒரே இரவில் வைரலானது ஆர்ய பிரியாவுக்கு எதிர்பாராத அனுபவமாக மாறியது. இது எனக்கு மிகவும் புதியது என்பதால் நான் இதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. இப்போது நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். என் நண்பர்கள் எனது ரீல்ஸ்களை எனக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் எல்லா இடங்களிலும் என்னை பார்ப்பதில் அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அடுத்து என்ன நடந்தாலும் ஒன்று நிச்சயம், சிஎஸ்கே மற்றும் தோனி மீதான எனது அன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு வலுவாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.